இந்த வீடியோவில் HTTP HTTPS ஓட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து HTTP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் வந்து HTTPS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். இந்த HTTP ப்ரோட்டோகால் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெப் பேஜஸ் வந்து வியூ பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து ப்ரௌசரில் ஒரு வெப்சைட் வந்து என்டர் பண்ணுறாரு. அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட் வந்து HTTP ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ப்ரௌசர்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வருக்கு. ஓகே, ஸோ வெப் சர்வர் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து சென்ட் பண்ணும், ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணும் அந்த வெப்சைட்டில் இருக்கிற வெப் பேஜஸ். ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HTTP ப்ரோட்டோகால் மூலியமாக தான் இந்த கம்யூனிகேஷன் வந்து ஆட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து யூசர் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒரு வெப் பேஜில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ ஆர்டர் பண்ணும்போது சம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு நம்பர், சிவி நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்ட், அட்ரஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூசர் வந்து கொடுக்குறாரு. கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வருக்கு ஒரு கிளியர் டெக்ஸ்ட்டாக சென்ட் ஆகும். ஸோ பப்ளிக் இன்டர்நெட்டில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துருவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம HTTPS ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோட்டோகால் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணும். ஸோ என்கிரிப்ட் பண்ண வந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஹேக்கர்ஸால் ஈஸியாக அதை ரீட் பண்ண முடியாது. சென்ட் ஆன இன்ஃபர்மேஷனும் என்கிரிப்ட் ஆகி வந்த டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஹேக்கர்ஸால் ஈஸியாக அதை ரீட் பண்ண முடியாது. ஸோ எப்படி அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சம் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த HTTPS ப்ரோட்டோக்காலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து SSL, இன்னொன்று வந்து TLS. SSLனா என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் சாக்கெட் லேயர், TLSனா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. ஸோ இந்த SSL செக்யூர் சாக்கெட் லேயர் ப்ரோட்டோக்கால் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் செக்யூரிட்டி இருக்கான்ட்டு இல்லையான்ட்டு என்ஷூர் பண்ணிடும். அதில் வந்து பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து செக்யூர் பண்ணும். TLSனா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால். இது வந்து பார்த்தீங்கன்னா SSLோட சக்ஸஸர் தான். ஓகே, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து HTTP வெப்சைட் டஸ் நாட் யூஸ் என்கிரிப்ஷன். ஸோ HTTP வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து HTTPS வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த HTTP வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா SSL சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படாது. பட் HTTPSல வந்து பார்த்தீங்கன்னா SSL சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ செக்யூர் சாக்கெட் லேயர் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த SSL சர்டிஃபிகேட் வந்து வெப் சர்வரில் இருக்கும். இப்போ ப்ரௌசரில் அந்த வெப்சைட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது வெப் சர்வர் கிட்ட கேட்கும் இது வந்து HTTPயா இல்லை HTTPSஆன்ட்டு. ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு வெப் சர்வர் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஒரு காப்பியை வந்து கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். இப்போ வந்து ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும் இது வந்து HTTPS ஓகேன்ட்டு என்ன பண்ணிடும்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிடும். இப்போ வெப் சர்வர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணும். என்ன ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி சென்ட் பண்ணுன்ட்டு ப்ரௌசர் கிட்ட சொல்லும். இப்போ வந்து ப்ரௌசர் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து என்கிரிப்டட் டேட்டாவாக சென்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு செக்யூரான டேட்டா, ஹேக்கர்ஸால் அதை வந்து ரீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ Node.jsல வந்து பார்த்தீங்கன்னா இந்த SSL சர்டிஃபிகேட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த HTTP வந்து பார்த்தீங்கன்னா 80 என்ற போர்ட் நம்பர் வந்து யூஸ் பண்ணுது. இந்த HTTPS வந்து பார்த்தீங்கன்னா 443 போர்ட் நம்பர் வந்து யூஸ் பண்ணுது. இந்த HTTP வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயரில், அதாவது OSI 7 லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லேயரில் தான் இந்த HTTP வந்து ஆப்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த HTTPS வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஆப்ரேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் HTTP மாடியூல் பற்றி பார்க்கலாம்.